தடம் பதிக்கும் தளிர்கள். திருவண்ணாமலை குழுமத்தின் மாணவி வி. யோகஸ்ரீ. 4ஆம் வகுப்பு. சின்ன ஏர்கழி நகராட்சி தொடக்கப்பள்ளி, மயிலாடுதுறை. சாலை பாதுகாப்பை பற்றி நான் சொல்லப் போகிறேன். நாம் சாலையில் செல்லும்போது சாலை விதிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நாம் இருசக்கர வாகனங்களில் சென்றால் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் பேருந்தில் செல்லும் போது படியில் தொங்கிக் கொண்டு செல்லக்கூடாது. சென்றால் நாம் கீழே விழுந்தால் நமக்கு அடிபட்டு விடும். நாம் இருசக்கர வாகனங்களிலோ மகிழுந்திலோ செல்லும் போது ஆம்புலன்ஸ் வரும்போது அதற்கு நாம் வழிவிட வேண்டும். நாம் டிராஃபிக் சிக்னல் பின்பற்ற வேண்டும். நாம் சிவப்பு இருந்தால் அப்பொழுது வண்டி ஓட்டக்கூடாது. அங்கு நாம் நிற்க வேண்டும். மஞ்சள் நிறம் இருந்தால் வண்டியை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பச்சை நிறம் வந்தால் மட்டுமே நாம் வண்டியை ஓட்ட வேண்டும். நாம் இருசக்கர வாகனத்திலோ மகிழுந்திலோ செல்லும் போது செல் பார்க்க கூடாது. நாம் புகைப்படம் எடுத்தும் போடக்கூடாது. ஏனென்றால் அது விபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். 18 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் வண்டி ஓட்டக்கூடாது. அவர் 18 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் வண்டி ஓட்டி எங்காவது மரங்களிலாவது எங்காவது மோதிவிட்டால் அவர்களின் தந்தை 25,000 பணம் கட்ட வேண்டும் மற்றும் சிறை தண்டனை தருவார்கள். அதனால் நாம் அனைவரும் சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நாம் கால்நடைகள் சென்று கொண்டு இருக்கும்போது நாம் கவனமாக செல்ல வேண்டும். நாம் எந்த வாகனங்கள் முன்னால் செல்கிறதோ அதை நாம் முன்னே செல்ல வேண்டும். ஒரு வாகனம் செல்கிறது என்றால் அதை முன்னே செல்ல வேண்டும். நாம் தான் முதல் செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நாம் பொறுமையாக செல்ல வேண்டும். இல்லை என்றால் மோதிவிடும். நாம் அனைவரும் சீட் பெல்ட் போட்டு செல்ல வேண்டும். சாலை பாதுகாப்பு ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த தடம் பதிக்கும் தளிர்கள் திருவண்ணாமலை குழுமத்திற்கு நன்றி. நன்றி அம்மா.